நீங்கள் எங்கள் கம்பெனியில் மட்டும் இல்லை, நிறைய இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க. நேற்று கூட ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் ஃபெயில் ஆனேன். எங்கள் அப்பா எதுவுமே சொல்லாமல் அடுத்ததுக்கு ட்ரை பண்ணிப்பான்னு நடந்து போயிட்டார். அந்த மனுஷனை பார்த்து தோணுச்சு மேம், எந்த ஃபெயிலியருக்காகவும் நின்னது கிடையாது. அடுத்த வேலையை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பார். படிக்கிற வேலையை பாடுறா. ஓ இல்லை, வீடு வாங்கி கிழிச்சிருப்பேன். நான் எல்கேஜி படிக்கல நான் சொல்லிட்டு இருக்கேன். வீடு வாங்க போகிறோம். ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். சிட்டிக்கு வெளியே வாங்க முடியும். வீடு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? உடனே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க? சொன்னாங்க சார் 15 லட்சம். ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் தெரியலையேன்னா மாடு தான் மேய்க்கணும். என்கிட்ட சொல்லுங்க சார். மாதம் 1000 ரூபாயா? கிளாஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குமா? பட்ஜெட் இடிக்க வேண்டாம்.